வணக்கம். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் லெபனான் மற்றும் இஸ்ரேலிடையே புதிய போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் நிலைமை அதற்கு மாறாக மேலும் பதற்றமடைந்து வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. வாஷிங்டனில் இருதரப்பின் பிரதிநிதிகளுக்கிடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இந்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த அறிவிப்புக்கு பிறகும் லெபனான் முழுவதும் இஸ்ரேல் தன்னுடைய வான் மற்றும் தரை தாக்குதல்களை தொடர்ந்ததாக கூறப்படுகின்றது. லெபனான் சுகாதார அமைச்சின் அண்மை அறிக்கையின்படி கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் இடம்பெற்ற தாக்குதல்களில் குறைந்தது 3526 பேர் உயிரிழந்ததோடு மேலும் 10,733 பேர் காயமடைந்தார்கள். இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அதிகாரிகள் எச்சரித்தார்கள். தெற்கு லெபனான், மேற்கு பெக்கா பள்ளத்தாக்கு மற்றும் எல்லைப் பகுதிகளில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தீவிரமடைந்த நிலையில் பொதுமக்கள் இடம்பெயர்வும் மனிதாபிமான நெருக்கடியும் மேலும் மோசமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் நயீம் ஹாசிம் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்ததாக கூறப்படும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கடுமையாக நிராகரித்தார். அவர் இதை உண்மையான போர் நிறுத்தம் அல்ல, ஒரு போலியான ஒப்பந்த நாடகம் என்று வர்ணித்ததோடு இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல்களை தொடரும் வரை வடக்கு இஸ்ரேல் பகுதிகள் தொடர்ந்து இலக்காக இருக்கும் என்று எச்சரித்தார். இந்த நிலைப்பாடு ஏற்கனவே தளர்ந்திருந்த போர் நிறுத்த நம்பிக்கைகளை மேலும் சிதைத்ததாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். மறுபுறம் ஈரான் அரசியல் வட்டாரங்களிலும் இந்த போர் மற்றும் பேச்சுவார்த்தை சூழ்நிலை குறித்து தீவிர கவலைகள் வெளிப்படுகின்றன. ஈரானின் உயர்மட்ட தலைவரின் ஆலோசகர் மொஹ்சென் ரிசாயி தற்போது நடைபெற்று வரும் புரிந்துணர்வு ஒப்பந்த வரைவு குறித்து கடுமையான சந்தேகங்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த ஆவணத்தில் பல முக்கிய அம்சங்கள் இன்னும் தெளிவற்ற நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் அரசு தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் அவர் அமெரிக்கா தனது நிபந்தனைகளை ஈரானுக்கு திணிக்க முயற்சிப்பதாகவும் அதே நேரத்தில் ஈரானின் கோரிக்கைகளை தெளிவற்றதாக வைத்திருக்க முயல்கின்றது என்றும் குற்றம் சாட்டினார். இதேவேளை அமெரிக்காவின் வெளிநாட்டு கொள்கை அணுகுமுறை குறித்தும் சர்வதேச அளவில் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. வாஷிங்டனில் இருந்து வரும் அரசியல் பகுப்பாய்வுகளின்படி ஈரானின் அணுசக்தி திட்டம் ஏற்கனவே முற்றிலும் அளிக்கப்பட்டது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் இன்னும் ஏன் ஈரானுடன் பேச்சுவார்த்தை தொடரப்படுகின்றது என்ற கேள்வி அதிகரித்து வருகின்றது. ராணுவ இலக்குகள் ஏற்கனவே அடைந்துவிட்டதாக கூறப்படும் நிலையில் புதிய ராஜதந்திர முயற்சிகள் ஏன் தொடரப்படுகின்றன என்பது குறித்து அமெரிக்க நிர்வாகம் தெளிவான பதிலை வழங்க வேண்டிய நிலை உருவாகியிருக்கின்றது என்று விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். போர் நீடிக்கும் ஒவ்வொரு வாரமும் வெற்றி என்ற அரசியல் கூற்றுக்களையும் தொடரும் பேச்சுவார்த்தைகளையும் ஒரே நேரத்தில் நியாயப்படுத்துவது கடினமாகி வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இதற்கிடையில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டதாக கூறப்பட்ட வரையறுக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் ஹிஸ்புல்லா இயக்கம் முழுமையாக நிராகரித்திருக்கிறது. ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் ஹாசிம் எந்த ஒரு உண்மையான அமைதிக்கும் முழுமையான போர் நிறுத்தமும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக விலகுவதும் அவசியம் என்று வலியுறுத்தினார். அவர் மேலும் இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடரும் வரை வடக்கு இஸ்ரேல் மீது பதிலடி நடவடிக்கைகள் தொடரும் என்று எச்சரித்தார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட முன்னைய போர் நிறுத்தத்தையே இருதரப்பு மீறியதாக ஒருவர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போதைய புதிய ஒப்பந்தம் நடைமுறைப்படுமா என்ற சந்தேகம் வலுத்திருக்கிறது. இதேவேளை மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரித்திருக்கும் மற்றொரு சம்பவமாக ஓமான் நாட்டின் முக்கிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நிலையமான மினா அல் பஹால் முனையத்தில் தற்காலிக செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. எண்ணெய் ஏற்றுமதி வசதிகளுக்கு அருகில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப தகவல்களின்படி இந்த வெடிப்பு 2 கடல்சார் ஏற்றுமதி வசதிகளுக்கு இடையில் ஏற்பட்டதாகவும் அது ஆளில்லா விமான தாக்குதலில் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. ஆனால் அது குறித்து அதிகாரப்பூர்வ உறுதி இன்னும் வெளியாகவில்லை. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பாக புதிய கருத்தை வெளியிட்டார். அவர் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டாலும் அந்த யுரேனியத்தை அமெரிக்கா கட்டுப்படுத்த முடியும் என்றும் அது தற்போது பயன்படுத்த முடியாத நிலையில் பாதுகாப்பாக புதைக்கப்பட்டதாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஈரானில் உயர்மட்ட தலைவரை சந்திக்கும் திட்டம் தற்போது இல்லை என்றும் ஆனால் எதிர்காலத்தில் ஒப்பந்தம் எட்டப்பட்டால் சந்திப்பு சாத்தியமாகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேல் உலக அரசியலிலும் புதிய பதற்றம் உருவாகியிருக்கிறது. கட்டாய ராணுவ சேவைக்கு எதிராக தீவிர மதவாத ஜூதர்கள் நூற்றுக்கணக்கானோர் முக்கிய நெடுஞ்சாலைகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மத பாடசாலை மாணவர்கள் ராணுவ சேவைக்கு உட்படுத்தப்படுவதை எதிர்த்து இந்த போராட்டம் வெடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறையினர் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் பெருமளவில் களமிறக்கப்பட்டு நிலைமையை கட்டுப்படுத்த முயன்றிருக்கிறார்கள். மறுபுறம் லெபனான் நிலைமை மேலும் மோசமடையும் அபாயம் அதிகரித்து வருவதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரித்தும் இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா இயக்கம் லெபனான் அரசாங்கத்திலிருந்து தனித்துவமாக முடிவெடுக்கும் முக்கிய சக்தியாக தொடர்கின்றது என்பது
என்பதால் எந்த ஒரு போர் நிறுத்தம் அதன் நிலைப்பாட்டை பொறுத்தே அமையும் என்று கூறப்படுகின்றது. தெற்கு லெபனான் மற்றும் எல்லைப் பகுதிகளில் இஸ்ரேலின் வான் மற்றும் தரை தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஹிஸ்புல்லாவின் பதிலடி நடவடிக்கைகளும் தீவிரமடையலாம் என்று அச்சம் நிலவுகின்றது. இந்த சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் அடுத்த சில நாட்கள் மிகவும் பதற்றமானதாக இருக்கும் என்றும் ஏற்கனவே நிலவும் போர் சூழலை ஒரு பெரிய பிராந்திய முதலாக விரிவடையும் அபாயம் தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் சர்வதேச அரசியல் வட்டாரங்கள் எச்சரிக்கை விடுத்தும் இருக்கின்றன. இப்படி இருக்க தெற்கு லெபனானில் நிலைமை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் மற்றும் உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. டைர் நகரை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் மீண்டும் மீண்டும் வான் தாக்குதல்கள் இடம்பெற்று வருவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமா நகரத்திற்கு முன்னால் உள்ள உயரமான மலைப்பகுதிகளில் இலக்காக கொண்டு சமீபத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதற்கு முன்னதாக பின்ச்பெயில் மாவட்டத்திலும் கடுமையான வான் தாக்குதல்கள் பதிவாகியதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை கஃப்ரா நகரிலிருந்து பெருமளவில் புகையிலும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. இஸ்ரேல் தரப்பில் இந்த தாக்குதல்கள் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் ராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டாலும் நிலவரம் அதனை விட விரிவான அளவில் பொதுமக்கள் வாழ்விடங்கள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்றும் உள்ளூர் தரப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. முக்கியமாக மருத்துவ வசதிகளுக்கு அருகில் இருக்கின்ற பகுதிகள் தொடர்ச்சியாக தாக்கப்படுவது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜபல் அமல் மருத்துவமனைக்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு வங்கி கட்டணம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. இந்த மருத்துவமனை தெற்கு லெபனானில் இன்னும் செயல்பாட்டில் இருக்கும் மிக முக்கியமான மருத்துவ மையங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. டைர் நகரம் மற்றும் அதனை சுற்றியிருக்கின்ற பகுதிகளுக்கு மருத்துவ சேவைகளை வழங்கும் இந்த மருத்துவமனை சமீபத்திய தாக்குதல்களில் அருகில் இருக்கின்ற குடியிருப்பு கட்டடங்கள் முழுமையாக இடிந்ததையும் அதனால் ஏற்பட்ட அதிர்வால் மருத்துவமனை கட்டமைப்புக்கு சேதம் ஏற்பட்டதையும் மருத்துவ பணியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். மருத்துவ பணியாளர்களின் தகவலின்படி மருத்துவமனை நேரடியாக இலக்காக கொள்ளப்படவில்லை என்றாலும் அதனை சுற்றியிருக்கின்ற பகுதிகளில் மீண்டும் மீண்டும் தாக்குதல்கள் இடம்பெறுவது மக்கள் மருத்துவமனைக்கு செல்லவே அச்சப்படும் அளவிற்கு சூழ்நிலையை மோசமாக்கியிருக்கின்றது. இதன் விளைவாக அவசர சிகிச்சை தேவையுள்ள பல மருத்துவ சேவையை அணுக முடியாமல் தவிக்கும் நிலை உருவாகியிருக்கின்றது என்றும் அவர்கள் எச்சரித்தும் இருக்கின்றார்கள். சில வாரங்களுக்கு முன்பு டைர் நகரம் முழுவதையும் உள்ளடக்கிய பரவலான வெளியேற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. அந்த உத்தரவுகளுக்கு பிறகும் இன்னும் சில பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறாமல் அந்த பகுதிகளில் தங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகின்றது. தினசரி அடிப்படையில் பீரங்கி தாக்குதல்கள் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நபாதியே மாவட்டத்திலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பதிவாகி வருகின்றன. பியூஃபோர்ட் கோட்டை அருகில் இருக்கின்ற உயரமான நிலப்பகுதிகளில் இஸ்ரேல் படைகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்ற நிலையில் அந்த பகுதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதல்கள் மேலும் தீவிரமடைந்திருக்கிறதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் தெற்கு லெபனான் முழுவதும் ஒரு நீண்டகால பாதுகாப்பு வெற்றிடமும் பதற்றமும் உருவாகி இருக்கின்றது. மொத்தத்தில் தெற்கு லெபனானின் தற்போதைய நிலை மிகவும் அபாயகரமான கட்டத்தை எட்டியிருக்கிறதாக சர்வதேச அரசியல் மற்றும் மனிதாபிமான அமைப்புகள் எச்சரிக்கின்றன. மருத்துவமனைகள், குடியிருப்பு பகுதிகள், அடிப்படை சேவைகள் மற்றும் இடம்பெயர்ந்த பொதுமக்களின் வாழ்க்கை ஆகிய அனைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களின் நேரடி மற்றும் மறைமுக விளைவுகளை சந்தித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் அடுத்த நாட்கள் மேலும் பதற்றமானதாக இருக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுகின்றது. மேலும் பிராந்தியத்தில் நிலவும் மோதல் மேலும் விரிவடையக்கூடிய அபாயம் தொடர்ந்து நீடித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.